Hello friends, welcome to Gem Academy. இப்போ வந்து நம்ம அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் பேங்கர்ஸில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இதில் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஷேர் அலாட்மெண்ட் டைமில் எப்படி போடுவோம், ஷேர் அப்ளிகேஷன் டைமில் ஃபஸ்ட்டு காலில் செகண்ட் காலில், அதுக்கப்புறம் வந்து ஃபார்ஃபியூச்சர் பண்ணுற டைமில், ஃபார்ஃபியூச்சர் பண்ணது வந்து திரும்பி ரீஇஷ்யூ பண்ணுற டைம்லலாம் எப்படி நம்ம ஷேர்ஸ் அலாட் பண்ணுவோம், அந்த ஷேர்ஸுடைய ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து புக்கில் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் பேங்கர்ஸ் நியூ எடிஷன். இதில் வந்து பேஜ் நம்பர் 321 இல்லஸ்ட்ரேஷன் 6 இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். புக்கில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் என்ட்ரிஸ்லாம். அது த சேம் சொல்யூஷன் தான் உங்களுக்கு வரும், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புரியக்கூடிய மெத்தடில் நான் சொல்லியிருப்பேன். Bhagwan Limited issued 10,000 equity shares of ₹10 each at a premium of ₹2 per share payable as under ₹5 on application, ₹4 on allotment, ₹2 on first call, ₹1 on final call. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10,000 ஷேர் தான் அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்க. 10 ரூபா தான், 10,000 ஷேரா 10 ரூபா. ஸோ 10,000 into 10 இதுதான் ஆக்சுவல் கேல்குலேஷன். ஆனால் என்ன அப்படின்னா இதில் ₹2 பெர் ஷேர் பேயபிள் ஆஸ் அண்டர். இதில் வந்து 2 ரூபா வந்து அடிஷ்னலாக வரும். எப்படின்னா 5 ரூபா அப்ளிகேஷன் டைமில் வாங்குறாங்க, 4 ரூபா அலாட்மெண்ட் டைமில். 10 ரூபா ஷேருடைய வேல்யூ வந்து 10 ரூபா. அந்த 10 ரூபாயை வந்து மொத்தமாக ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம பே பண்ண வேண்டாம், ஒரேடியாக பே பண்ண வேண்டாம். அதை வந்து தனித்தனியாக பிரித்து பே பண்ணலாம். எப்படின்னா அப்ளிகேஷன் டைமில் 5 ரூபா, அலாட்மெண்ட் டைமில் 4 ரூபா, ஃபர்ஸ்ட் காலில் 2 ரூபா, ஃபைனல் காலில் 1 ரூபா. ஸோ இது டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 9, 10, 11, 12 ரூபா வருது நம்மளுக்கு. அப்படின்னா 2 ரூபா வந்து ப்ரீமியம். இந்த 2 ரூபா ப்ரீமியமே எந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டைமில் வந்து 3 + 2. ஆக்சுவலாக வந்து ஷேருடைய வேல்யூ வந்து 3 ரூபா தான். அந்த அப்ளிகேஷன் டைமில் 3 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஷேர் வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்க. ப்ரீமியம் அப்படின்னா அதிகமான விலைக்கு இஷ்யூ பண்ணுறது. ஸோ அந்த 2 ரூபா வந்து அப்ளிகேஷன் டைமில் அலாட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் டைமில் அந்த 2 ரூபாயை வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிசீவ்டு ஃபார் 16,000 ஷேர்ஸ். ஆக்சுவலாக அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து 10,000 ஷேர் தான் கம்பெனிலேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் வந்து பப்ளிக் வந்து 16,000 ஷேர் வாங்குறதுக்காக அப்ளிகேஷன் போட்டாங்க. The company accepted the application for 1,000 shares in full. 16,000 ஷேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா 10,000 தான் அலாட் பண்ண முடியும், அவ்வளவுதான் இருக்குது அவங்க கையில். ஸோ இந்த 16,000ல் வந்து 6,000 வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணியே ஆகணும். அது வந்து எந்த பேசிஸில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அடுத்து உள்ளது. அக்செப்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 1,000 ஷேர்ஸ் இன் ஃபுல். இதில் வந்து வர்றதில் வந்து 1000 வந்து அப்படியே ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 16,000 மைனஸ் 1000, இந்த 1000 வந்து நம்ம எடுத்துடுறாங்க. ஸோ 15,000 இருக்குது. ரிஜெக்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 1,500 ஷேர்ஸ் அண்ட் ரீஃபண்ட் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் தெம். 1,500 ஷேர்ஸ் வந்து 1,500 into 5 7,500. பப்ளிக்ட இருந்து இந்த 7,500 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த 1,500க்குள்ளது இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. Accept remaining application on pro rata basis and adjust excess application amount towards allotment dues. பிரகாஷ், இது கேல்குலேஷன் வந்து பின்னாடி அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்த பேஜில் நான் எழுதியிருக்கேன். பிரகாஷ், a shareholder who has allotted 100 shares on pro rata basis did not pay the allotment at first call dues and his shares were forfeited before second call was made. Dinesh, a shareholder who was allotted in full 200 shares applied by him, did not pay first and second calls and as a result his shares were also forfeited. Out of the forfeited shares, 200 shares were reissued as fully paid at ₹5 per share. Accept applications for 1,000 shares in full. 1,000 received, 1,000 allotted. அடுத்து வந்து ரிஜெக்ட் 1,000 அப்ளிகேஷன்ஸ், 1,000 ரிசீவ்ட், 1,500 ரிசீவ்ட் அண்ட் nil allotted. மொத்தம் வந்து 10,000 வந்து மொத்த ஷேர்ஸ். இதில் வந்து 1,000 வந்து அப்படியே அலாட் பண்ணிட்டாங்க. அப்படியே அலாட் பண்ணதில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து 9,000 இருக்குது. 9,000 ஷேர்ஸ் தான் ஆக்சுவலாக அவைலபிள் இருக்குது. பட் வந்து அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ ரேட்டா பேசிஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா
16,000ல் 1,000 வந்து அலாட் பண்ணிட்டாங்க, 1,000 அலாட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1,500 வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஷேர்ஸ் வந்து 13,500 அப்ளிகேஷன் இருக்குது. பட் அவைலபிள் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 10,000 தான். இதில் அந்த 10,000த்துலேயும் 1000 வந்து ஆல்ரெடி அலாட்டடு. ஸோ 9,000 ஷேர்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து டோட்டலாக கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 13,500 அப்ளிகேஷன் இருக்குது. பட் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 தான் இருக்குது. 10,000 minus 1,000 9,000 13,500 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் ஷேர்ஸ் வந்து 9,000 தான் இருக்குது. இது எப்படி ப்ரோரேட்டால போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஈஸ்ட்டு போட்டுக்கணும். 13,500 ஈஸ்ட்டு 9,000 இப்படி போட்டோம் அப்படின்னா இதை வந்து 5ஆல் ஃபஸ்ட்டு நான் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணல 135:19 வருது. அதுக்கப்புறம் 45ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 90/45 2 135/45 வந்து 3. ஸோ 3:2. அதாவது 3 அப்ளிகேஷன் அப்ளை பண்ண 3 அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 வந்து அலாட் ஆகுது. 3 வந்து 3 அப்ளிகேஷன் அவங்க போடுறாங்க. பப்ளிக் போடுறது வந்து 3 ஷேர் அப்ளிகேஷன், 3 ஷேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு அலாட் ஆகுறது வந்து 2 ஷேர்ஸ் தான் அலாட் ஆகுது. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு லீவுக்காக அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து 10 நாள் லீவு கேட்காரு, இன்னொருத்தர் வந்து 15 நாள் லீவு கேட்காரு. அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படின்னா 10 நாள் அப்ளை பண்ணவருக்கு வந்து 2 நாள் லீவு கொடுக்குறாங்க, 15 நாள் லீவு அப்ளை பண்ணவங்களுக்கு 3 நாள் லீவு கொடுக்காங்க. இதுதான் ப்ரோரேட்டா பேசிஸ். எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி அலாட் பண்ணுறது வந்து ப்ரோரேட்டா கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து ஷேர் அப்ளிகேஷன் 13,500 இருக்குது. பட் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ கம்பெனி கையில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 9,000 இருக்குது. இத்தனை பேருக்கு அலாட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோரேட்டா பேசிஸில் கேல்குலேட் பண்ணுறாங்க. கேல்குலேட் பண்ணால் 3:2. அதாவது 3 ஷேர் அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஷேர் அலாட் ஆகுது. தட் இஸ் இஃப் 3 ஷேர்ஸ் வேர் அப்ளைடு only 2 ஷேர்ஸ் வேர் அலாட்டட். அடுத்த கேல்குலேஷன் வந்து பிரகாஷ்க்கு வந்து 100 ஷேர்ஸ் ஆன் ப்ரோ ரேட்டா பேசிஸ். அதாவது அவர் வந்து 3 ஷேர் அப்ளை பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து 2 ஷேர் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவர் பிரகாஷ் ஹேஸ் அலாட்டட் 1,000 ஷேர்ஸு. அப்படின்னா 100 ஷேர் இவருக்கு வந்து 100 ஷேர் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அவர் எவ்வளோ அப்ளை பண்ணியிருப்பார் அப்படின்னா 150. அதாவது 25 ஷேர்ஸ் அலாட்டட், 2 ஷேர்ஸ் அலாட்டட் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணது வந்து 3 ஷேர்ஸ். அப்படின்னா 1 ஷேருக்கு வந்து 3/2. 100 ஷேர்ஸுக்கு 3/2 இன்ட்டு 100 இது போட்டோன்னா 150 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருக்கு வந்து 100 ஷேர்ஸ் அலாட் ஆகிருக்கு. இதில் வந்து அவர் பேமெண்ட் கொடுக்கல. எப்போ பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னா அப்ளிகேஷன் டைமில் வந்து அவர் பேமெண்ட் கொடுத்துட்டாரு. 150 × 5 அப்ளிகேஷன் டைமில் வந்து 150. நமக்கு இந்த கேல்குலேஷன்லேயே இருக்கும் பாருங்க, ப்ராப்ளம்லேயே இருக்குது. அப்ளிகேஷன் டைமில் வந்து அவர் 5 ரூபா கொடுக்குறாரு. ஸோ இந்த 150 × 5 750 வந்து இவர் பே பண்ணிட்டாரு. ஆக்சுவல் அலாட்மெண்ட் ஆன் அப்ளிகேஷன். ஆனால் அலாட்மெண்ட் டைமில் வந்து அவருக்கு வந்து 100 × 5 அப்ளிகேஷன் மணி வந்து 750 கொடுத்துட்டாரு. பட் வந்து அலாட்மெண்ட் வந்து அவருக்கு 100 ஷேர் தான் அலாட் ஆயிருக்கு. அதனால 100 × 5 500 தான் இதுக்கு எடுத்திருக்கு. ஸோ இந்த 250 வந்து எக்ஸஸாக இருக்குது. 750 - 500 வந்து 250 எக்ஸஸ் மணி வித் த கம்பெனி. இந்த எக்ஸஸ் மணி வந்து 250 இருக்குது. அலாட்மெண்ட் டியூ. அலாட்மெண்ட் டைமில் வந்து அவர் அந்த ரூபாயை வந்து அவர் பே பண்ணலை. 4 ரூபா அலாட்மெண்ட் டைமில் வந்து 4 ரூபா இதில் இருக்குது பாருங்கள். ₹4 ஆன் அலாட்மெண்ட். அப்ளிகேஷன் டைமில் 5 ரூபா, அலாட்மெண்ட் டைமில் வந்து அவருக்கு 4 ரூபா. அந்த 4 ரூபாயை வந்து அவர் பே பண்ணலை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 4 × 100 400 ரூபாய் பே பண்ணலை. அலாட்மெண்ட் அட்ஜஸ்டட். மிந்தி இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 250 வந்து இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ 400 - 250 வந்து 150. ஆக்சுவலாக வந்து அவரோட டியூ வந்து 150 தான் இப்போ. ஏன்னா ஏற்கனவே அவர் பே பண்ணிட்டார். இப்போ எடுக்க வேண்டிய இதுக்காக அலாட்மெண்ட் டைமில் எடுக்க வேண்டிய பணத்துக்காக முந்தியே அவர் கொஞ்சம் பே பண்ணியிருக்காரு. அந்த அமௌண்ட்டை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து அலாட்மெண்ட் டைமில் வந்து 150 அவர் பே பண்ணலை. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஏற்கனவே பே பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து
அரியர் அட் ஃபர்ஸ்ட் காலில் வந்து 2 ரூபா அவர் பே பண்ணணும். நம்ம ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 2 ரூபா காலில் வந்து பே பண்ணால் போதும். ஸோ இந்த 100 × 2 200 வந்து நாட் பெய்டு. ஸோ டோட்டலாக வந்து அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 150 + 200 வந்து 350. அடுத்து தினேஷோட கால்குலேஷன் வந்தோம்னா, தினேஷ் ஹேஸ் allotted all shares he applied. He failed to pay first call 200 × 2 அண்ட் செகண்ட் காலில் வந்து 200 × 1. இவருக்கு என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம ப்ராப்ளமில் வந்து கொடுத்துட்டாங்க இந்த இது. பிரகாஷ் a shareholder who has allotted 100 shares on pro rata basis. பிரகாஷ் வந்து pro rata basisல வந்திருக்கு அவருக்கு. பட் தினேஷுக்கு என்ன அப்படின்னா allotted in full. அவர் என்ன அப்ளை பண்ணியிருக்காரோ அது அப்படியே வந்துட்டு. பிரகாஷ்க்கு மட்டும் என்னென்னா 3 ஷேர் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா 2 ஷேர் வந்திருக்கு. தினேஷ்க்கு அந்த மாதிரி இல்லை. அப்ளை பண்ணது எல்லாத்துக்குமே அவர் ஷேர் அலாட் ஆகிட்டு. ஸோ தினேஷ் ஹேஸ் allotted all shares he applied. He failed to pay. ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணலை, செகண்ட் கால் பே பண்ணலை. ஃபர்ஸ்ட் காலில் எவ்வளோ பே பண்ணலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 × 2 200 ஷேர் அவருக்கு அலாட் ஆகிருக்கு. ஸோ 200 × 2 400 ரூபா அவர் பே பண்ணலை. செகண்ட் காலில் வந்து 200 × 1 200 ரூபா அவர் வந்து பே பண்ணலை. இது வந்து தினேஷோட கால்குலேஷன். ஃபஸ்ட்டு வந்து பிரகாஷுக்கு வந்து கால்குலேஷன் போட்டாச்சு. அடுத்து தினேஷுக்கு கால்குலேஷன் நம்ம போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எதுனாலுமே நம்ம கஸ்டமர்ஸ் என்ன ஒரு ஷேருக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் தான் அந்த ஷேருக்குரிய அமௌண்ட் வந்து கிரெடிட் கொடுப்போம். ஸோ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கம்பெனியிலேருந்து என்ட்ரிஸ் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பேங்க்குடைய அக்கௌண்ட்டை தான் போய் டெபிட் பண்ணுவாங்க. பேங்க்கில் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னா 16,000 × 5. ஒரு ஷேருடைய வேல்யூ வந்து 5. ஸோ அப்ளிகேஷன் டைமில் அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 5 ரூபா. ஸோ 16,000 × 5 வந்து 80,000 வந்து அவருக்கு இனிஷியலாகவே பேங்க் அக்கௌண்ட்டு இனிஷியலாக நம்ம டெபிட் பண்ணிட்டோம். ஏன்னா 16,000 × 5 வந்து அலாட் ஆகிட்டு அப்ளிகேஷன் டைமில் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துட்டு. ஸோ 80,000. அப்புறம் வந்து இதிலேருந்து ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அதில் வந்து 80,000 கிரெடிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா மொத்தம் 4 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் டைமில் வந்து ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அலாட்மெண்ட் டைமில் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், ஃபஸ்ட்டு காலில் வந்து ஷேர் அட் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட், செகண்ட் காலில் ஃபைனல் காலில் வந்து ஷேர் அட் செகண்ட் கால் இல்லைன்னா ஃபைனல் கால் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் 80,000 வந்துட்டு. இப்போ இதிலேருந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டியது வந்து ஆக்சுவலாக என்ன அமௌண்ட்டு போகணுமோ அந்த இதுதான் போகும். ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகக்கூடாது. ஸோ 10,000 × 3 2 ரூபா வந்து ப்ரீமியம், அதனால் அதை வந்து நம்ம விட்டுடுறோம். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டியது வந்து ஆக்சுவலாக வந்து 10,000 அப்ளிகேஷன் தான். அதில் வந்து ஆக்சுவலாக வந்து 10,000 ஷேர்ஸ் தான். 10,000 × 3 30,000 வந்து ஷேர் கேபிட்டலுக்கு போயிடுது. அப்புறம் வந்து ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் வந்து 20,000 போயிடுது. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து 1,500 × 5 7,500 வந்து அதில் போய் கிரெடிட் ஆகிட்டு பேங்க் அக்கௌண்ட் இது வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் 80,000 இருக்குது. இந்த 80,000 எப்படி வருதுன்னா பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் போயிடுது. அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் உள்ள 80,000 என்ன ஆகுது அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 30,000 போயிடுது. அடுத்து ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது. அந்த 10,000ல் வந்து 5 ரூபாயில் வந்து 3 ரூபா ஷேர் கேபிட்டல் போயிடுது, 2 ரூபா வந்து ப்ரீமியம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் போயிடுது. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 1,500 × 5 ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. இந்த ரிஜெக்ட் பண்ணக்கூடியது வந்து 1,500 ஷேர்ஸ். 1,500 வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1,500 × 5 ஸோ 7,500 வந்து அதுக்கு போயிடுது. அடுத்து வந்து ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது அமௌண்ட்டு 16,000 இருக்குது. -1,500 வந்து அலாட் ஆகிட்டு 9,000 ஷேர் அப்ளிகேஷன்ஸ் இந்த இதெல்லாம் போச்சு அப்படின்னா 4,500 டோட்டலாக அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து 16,000க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 1000 வந்து ஃபுல்லாக அலாட் பண்ணியாச்சு, 1,500 வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது வந்து 9,000. இந்த 9க்குள்ளது வந்து அதுவும் அது அலர்ட் ஆகிட்டு இப்போ வந்து 4,500 வந்து எக்ஸஸாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்ளிகேஷன் டைமில் உள்ள எக்ஸஸ் ஃபண்டை வந்து அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு கொண்டு போகிறாங்க.
ஸோ 4500 into 5 வந்து 22,500 வருது. 30,000 plus 20,000 plus 7,500 plus 22,500 இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 80,000 நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட் டைமில் வந்து ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவோம். அப்ளிகேஷன் டைமில் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் டெபிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து அலாட்மெண்ட் டைமில் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் இந்த டைம்லலாம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கன்சர்ன்ட் அக்கௌண்ட்டையே நம்ம டெபிட் பண்ணிடுவோம். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து 10,000 into 4 அலாட்மெண்ட் டைமில் 4 ரூபாய் பே பண்ணுறாங்க. ஸோ 10,000 into 4 அதை வந்து டெபிட் பண்ணியாச்சு. டெபிட் பண்ணி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கொண்டு போயாச்சு. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஏற்கனவே பே பண்ணவங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து 10,000 into 4 40,000 வரணும். பட் 22,500 வந்து ஆல்ரெடி பெய்டு. 22,500 வந்து ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. அதுக்குரிய கால்குலேஷனையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 22,500 வந்து ஏற்கனவே அவர் பே பண்ணிட்டாரு. ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வந்து பே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 22,500 அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க மைனஸ். அதுக்கப்புறம் வேறு யார் பே பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா பிரகாஷ் வந்து 150 ரூபா வந்து அவர் பே பண்ணலை. ஸோ 40,000 மைனஸ் 22,500 மைனஸ் 150 17,350 வந்து டெபிட் பண்ணுறாங்க. டெபிட் பண்ணி எந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து 17,500 போயிடுது. பட் வந்து இதில் கால் இன் அரியர்ஸில் வந்து 150 வந்து டெபிட் பண்ணிடுறாங்க. கால் இன் அரியர்ஸில் வந்து 150 இவர் பே பண்ணாத அமௌண்ட்டை எதில் டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா கால் இன் அரியர்ஸ். ஏற்கனவே அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து 17,350. இதில் வந்து கால் இன் அரியர்ஸ் வந்து இவர் பே பண்ணாத அமௌண்ட் வந்து 150 இதை டெபிட் பண்ணி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து 17,500 கிரெடிட் கொடுத்துட்டாங்க. இல்லை ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து 22,500 கிரெடிட் கொடுத்தாச்சு. ஸோ 22,500 ப்ளஸ் 17,500 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 40,000 வந்துடும். அடுத்து ஷேர் அட் ஃபர்ஸ்ட் கால் டைமில் வந்து ஷேர் அட் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் ஷேர் அலாட்மெண்ட் இந்த டைம்லலாம் ஃபர்ஸ்ட் அந்த கன்சர்ன்ட் அக்கௌண்ட்டை தான் நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ ஷேர் அட் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறாங்க. இதில் வந்து 10,000 ஃபர்ஸ்ட் காலில் வந்து 2 ரூபா கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ 10,000 into 2 வந்து 20,000. அடுத்து வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 20,000 கிரெடிட் கொடுத்துட்றாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை போய் பார்க்குறாங்க. இதில் வந்து 2 பேர் பணம் பே பண்ணலை. யார் அப்படின்னா பிரகாஷும் தினேஷும் பணம் பே பண்ணலை. பிரகாஷ் வந்து 200 ரூபாய் பே பண்ணலை. தினேஷ் வந்து 400 ரூபாய் பே பண்ணலை. நம்ம ஏற்கனவே இந்த கால்குலேஷனில் பார்த்தோம். ஸோ 20,000 மைனஸ் 200 மைனஸ் 400. ஸோ 19,400 தான் இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 2 பேர் பே பண்ணலை. அதனால் அங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதே 19,400 தான். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து எதில் டெபிட் பண்ணுறாங்கன்னா கால் இன் அரியர்ஸ் டெபிட் பண்ணி ஷேர் அட் ஃபர்ஸ்ட் கால். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை வந்து போட்டு விட்டுடுறாங்க. ஷேர் அட் கால் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணி போட்டுறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து கால் இன் அரியர்ஸில் வந்து எவ்வளோ டெபிட் ஆகிருக்குன்னா இந்த 600 இந்த 150 இது ரெண்டும் சேர்த்து 750 வந்து டெபிட் ஆகிருக்கு இப்போதைக்கு. அடுத்து வந்து என்னென்னா செகண்ட் காலில் வந்து பிரகாஷ் ஷேர் ஆஃப் 100 forfeited. நவ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இவர் பிரகாஷ்க்கு வந்து ஷேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலோடையே அவருக்கு வந்து ஃபார்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா டோட்டலாக அவருக்கு இருக்க கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸே 10,000 மைனஸ் 100. ஸோ 9,900 ஷேர்ஸ் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 10,000 இருந்துச்சு. பிரகாஷோட ஷேரை வந்து ஃபார்ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால செகண்ட் காலில் கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸே 9,900 தான் இருக்குது. ஸோ 9,900 into 1 9,900 டெபிட் பண்ணிடுறாங்க. டெபிட் பண்ணிவிட்டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 9,900 கிரெடிட் கொடுத்தாச்சு. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் போகிறப்ப வந்து அதில் வந்து தினேஷ் வந்து 200 ரூபாய் பே பண்ணலை. ஸோ 9,900 மைனஸ் 200 போட்டோன்னா 9,700 டெபிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கால் இன் அரியர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் 200 ரூபாய் டெபிட். அப்புறம் ஷேர் அட் செகண்ட் காலில் வந்து 9,900 கிரெடிட். இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த அமௌண்ட்டு டெபிசிட் ஆகுதோ அதை வந்து கால் இன் அரியர்ஸில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து ஃபார்ஃபிச்சர் ஆஃப் ஷேர்ஸ். இதுக்கு என்ட்ரிஸ் எப்படி அப்படின்னா பிரகாஷ் வந்து 100 ஷேர் பிரகாஷ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 3 on application and 4 on allotment 100 2 rupees on first call. So 100 into 3
300 பே பண்ணணும். 100 into 4 allotment time, 100 into 2 ஃபர்ஸ்ட் காலில் பே பண்ணணும். ஸோ 900 allotment டைமில் வந்து 150 ரூபாய் அவர் பே பண்ணலை. ஃபர்ஸ்ட் காலில் வந்து 200 ரூபாய் பே பண்ணலை. ஸோ அமௌண்ட் ஆஃப் பிரகாஷ் அப்படின்னா கம்பெனியில் வந்து பிரகாஷோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பே பண்ணது வந்து 900 பே பண்ணிட்டாரு. பட் வந்து பெண்டிங்காக இருக்கிறது வந்து 150, 250, இது 200, இது ரெண்டு பெண்டிங்காக இருக்குது. ஸோ இதை கழிச்சு ஆக்சுவலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் கழிச்சோன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து 550 ரூபா. 550 ரூபா பிரகாஷோட பணம் வந்து கம்பெனியில் இருக்குது. அப்புறம் தினேஷ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அவர் கரெக்டாக பே பண்ணார் அப்படின்னா வந்து 2000 அவர் பே பண்ணணும். 3 on இவர் வந்து கடைசி வரைக்கும் எல்லா இதுவுமே செகண்ட் கால் வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. செகண்ட் காலுக்கு அப்புறம் தான் அதை வந்து ஃபார்ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 into 3 600, 200 into 4 800, 200 into 2 400, 200 into 1 200. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா 2000 ரூபாய். இல்லைன்னா 200 into 10, ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10, இதை போட்டோம்னாலும் 2000 வரும். இதில் வந்து இவர் என்ன பே பண்ணலை அப்படின்னா 200ல் 2 வந்து பே பண்ணலை, 200ல் 1 ரூபா, 200 ஷேர்ஸ்லக்கு வந்து 1 ரூபா அவர் பே பண்ணலை. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 600 ரூபா. ஸோ அமௌண்ட் ஆஃப் தினேஷ் வித் த கம்பெனி 2000 ரூபாய் ஆக்சுவலாக பே பண்ணணும். ஆனால் இதில் வந்து 600 ரூபா அவர் பண்ணலை. ஸோ 2000 - 600 1400, 1400 ரூபா கம்பெனிகிட்ட இருக்குது. இப்போ பிரகாஷோட ஃபண்டு வந்து பிரகாஷ் வந்து 900 அவர் பே பண்ணணும். அதில் வந்து இந்த அமௌண்ட் வந்து அவர் பே பண்ணலை, 350 ரூபா வந்து அவர் பே பண்ணலை. அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவர் பே பண்ணிட்டார். ஸோ 900 - 350 போட்டோம் அப்படின்னா 550 ரூபா வந்து கம்பெனியில் இருக்குது. பிரகாஷோட பணம் 550 ரூபாய் கம்பெனியில் இருக்குது. அதேமாதிரி தினேஷோட பணம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் ஆக்சுவலாக அவர் பே பண்ணணும். ஆனால் அவர் வந்து 600 ரூபாய் பே பண்ணலை. ஸோ அது 2000 - 600 போட்டோன்னா 1400. 1400 வந்து அவருடைய பணம் கம்பெனியில் இருக்குது. அடுத்து ஜேர்னல் என்ட்ரி அட் ஃபார் ஃபியூச்சர் டைமில் வந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டெபிட் பண்ணுறோம். இல்லை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இவரோட பணம் 2000, அவரோட இது தினேஷோட பணம் 2000, அவர் பிரகாஷோட பணம் வந்து 900. இந்த 900 இந்த 2000 ஆக்சுவலாக வந்து அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இது எல்லாமே ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் விழுந்துருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை 2900 டெபிட் பண்ணுறோம். டெபிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலின் அரியர் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம எல்லா அரியர்ஸ் எல்லாமே நம்ம காலின் அரியர் அக்கௌண்ட்டில் தான் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு கிரெடிட் கொடுத்துட்டோம். 150 வந்து ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் டைமில். அடுத்து ஃபஸ்ட்டு காலில் வந்து 600, செகண்ட் காலில் 200 ரூபா நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து 950. ஸோ 950 வந்து இதுக்கு கிரெடிட் கொடுத்துட்டோம். அப்புறம் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணி அதில் வந்து 1950 கொண்டு போய் கிரெடிட் கொடுத்தாச்சு. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 2900. இந்த 900 வந்து பிரகாஷோட அமௌண்ட், இந்த 2000 வந்து தினேஷோட அமௌண்ட். ஸோ 2000 + 900, 2900 வந்து ஏற்கனவே ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்குது. பிரகாஷோட பணம் இந்த இது எல்லாமே ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை டெபிட் பண்ணி காலின் அரியர் அக்கௌண்ட்டில் வந்து ஏற்கனவே நம்ம டெபிட் பண்ண அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட்டில் வந்து 1950. இந்த அமௌண்ட்டு எப்படி வருதுன்னா தினேஷோட பணம் பிரகாஷோட பணம் டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 550 வந்து இவரோட பிரகாஷோட பணம். ஸோ தினேஷோட பணம் 1400. இது எல்லாமே கம்பெனியில் எக்ஸஸாக தான் இருக்குது இந்த பணம்லாம். ஸோ 1950 வந்து ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் கிரெடிட் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து இதே ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் திஸ் 200 ஷேர்ஸ் were reissued at ₹5. மொத்தம் வந்து 300 ஷேர் வந்து ஃபார்ஃபிட் பண்ணியிருக்காங்க. பிரகாஷோட ஷேர் வந்து 100, தினேஷோட ஷேர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 200. ஸோ 300 ஷேர்ஸ் வந்து ஃபார்ஃபிட் பண்ணிட்டாங்க. பட் 200 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் என்ட்ரிஸ் எப்படி வரும் அப்படின்னா இது ரீஇஷ்யூ பண்ணியாச்சு. 200 into 5 அவ்வளோதான். 200 ஷேர்ஸ் வந்து 5 ரூபாய்க்கு அவங்க வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி பெய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 200 into 5 வந்து 1000 வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ புதுசாக வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 200 into 5 போட்டோம் அப்படின்னா 1000 வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துட்றாங்க. கிரெடிட் கொடுத்துட்டு ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட்டில் வந்து 1250 வந்து
டெபிட் பண்ணுறாங்க. இது எப்படி வருது அப்படின்னா, பிரகாஷோட ஷேர் வந்து 100, தினேஷோட ஷேர் வந்து 100, டோட்டலாக வந்து 200 ஷேர் தான். இதில் வந்து பிரகாஷோட ஷேர் வந்து 100, தினேஷோட ஷேர் வந்து 100. இதில் பிரகாஷ் வந்து ஆக்சுவலாக தினேஷ் வந்து 200 ஷேருக்கு பே பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்து 200 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ பிரகாஷோட வந்து ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறாங்க, தினேஷோட இதில் பாதி அமௌண்ட்டு. பிரகாஷ் வந்து 550 கட்டிட்டாரு, அதனால் அவருடைய அமௌண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. தினேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1400 கட்டியிருக்காரு. டோட்டலாக வந்து 200 ஷேருக்கு 1400 அப்படின்னா 100 ஷேருக்கு வந்து 1400 டிவைடட் பை 2 போட்டோம்னா 700, 1250. இதுதான் இந்த ஃபார்ஃபியூச்சர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். 1250. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து 1950, 1250, 700 ரூபாய் வந்து மீதி இருக்குது. அதில் ஃபார்ஃபியூச்சர் அக்கௌண்ட்டில் இருக்குது. இதை எப்போ டச் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 100 ஷேரை வந்து திரும்பி இஷ்யூ பண்ணுற டைமில் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 700 ரூபாயை வந்து அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ 200 தான், ஒன்லி 200 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபார்ஃபியூச்சர் அக்கௌண்ட்டில் 1250 டெபிட் பண்ணிடுறாங்க. டெபிட் பண்ணிவிட்டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து ஆக்சுவலாக போக வேண்டியது வந்து 200 × 10. ஏன்னா ஏற்கனவே உள்ள ஷேரை தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால் 200, இந்த 200 ஷேருக்குரிய ஷேர் கேபிட்டல் இன்ட்டு 10. ஒரு ஷேர் வந்து பழைய வேல்யூ எடுத்திருக்காங்க. 2000 × 10. ஸோ 2000 வந்து இங்கே கிரெடிட் கொடுத்துட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்திருக்கிறது வந்து 1000 தான் விழுந்திருக்கு. ஃபார்ஃபியூச்சர் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே அவங்க 2 பேர் பே பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட் எடுத்துக்கிறோம், 1250. இதை வந்து எடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 2000 கிரெடிட் கொடுத்துட்றோம். கிரெடிட் கொடுத்துட்டு இதில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து 250 ரூபா பேலன்ஸ் இருக்குது. 1000 + 1250 வந்து 2250. ஆனால் ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட் வந்து 2000 ரூபா தான். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த 250 ரூபாய், இந்த 250 என்ன அப்படின்னா கம்பெனியுடைய லாபம் தான். ஸோ அந்த 250 ரூபாய் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இதே மாதிரி இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது புக்கில். நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும் இதுக்கு எல்லாமே. இது இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். புக்கில் வந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, குட்டி குட்டி என்ட்ரிஸாக நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குது. நான் இது என்னென்னா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா காலின் அரியர்ஸில் வந்து 150, 600, 200 இப்படி நான் மொத்தமாக டெபிட் பண்ணிட்டேன். 950 வந்து மொத்தமாக நான் வந்து டெபிட்டோ கிரெடிட்டோ எதுனாலுமே இப்படி பண்ணிடுறேன். பட் புக்கில் வந்து தனித்தனியாக அவங்க வந்து டெபிட்டோ கிரெடிட்டோ தனித்தனியாக பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கும். சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.